அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார். அங்கு விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறி வருகிறார். மருத்துவர்களிடம் அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அவர்களுடைய நிலை என்ன, கவலைக்கிடமாக யாரெல்லாம் இருக்கிறார்கள், யாருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்ற விவரங்களை அவர் கேட்டறிகிறார். சோகம் தோய்ந்த முகத்தோடு அவர் கண்ணீர் விடும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தற்போது பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், விவரம் என்ன? திலகவதி, கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தற்போது அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று மா சுப்பிரமணியன் மற்றும் ஏவாவேலு உள்ளிட்டவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினமே அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் ஏவாவேலு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அளித்து வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்து கேட்டிருந்தனர். தற்போது இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கக்கூடிய நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், விஷச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அளித்து வரக்கூடிய சிகிச்சைகளும் பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நேரில் பேசி வருகிறார்கள். அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினுடைய உறவினர்களும் இருக்கிறார்கள். அவர்களிடமும் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டவர்கள் பேசி வருகிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தற்போது 8 பேர் அவர்களுடைய உடல்நிலை சற்று மோசமாக இருப்பதாக உறவினர்கள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகளும் மருத்துவர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருகிறார்கள். எனவே அமைச்சர்கள் அளித்து வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்கள் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து தமிழக அரசு ஏற்கனவே நேற்றிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எனவே அது குறித்தும் பாதிக்கப்பட்ட நபர்களிடம் பேசுவதற்கான நடவடிக்கைகளும் அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களிடமும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் பின்னதாக மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.